இருப்பதாக சொல்லுகிறீர்களே, அப்படி என்றால் பெண்களுக்குள் கனி என்று சொல்லி கன்னிகையில் முடித்திருக்கிறீர்கள். கருத்து ஒன்றுதானே முருகா? அதுவும் சரிதான். அப்படி என்றால் அந்த வண்ணமயிலால் அவள் எங்கே இருக்கிறாள்? முருகா, கூறுகின்றேன், சொல்லுங்கள். அவள் வேறு யாரும் அல்ல, வேள்விமலை உலகத்திலே வேள்விமலை சாரலின் முருகாஜனின் மகள் அந்த வள்ளியை, அந்த வண்ணமயிலால். அப்படி ஆனாலும் அவளை சாமானியமாக எண்ணக்கூடாது. அப்படி என்றால் அவளை அடைய வேண்டுமாயின் அவள் குலத்தவராகிய வேடுவ ரூபத்தோடு சென்றுதான் அவளை மனம் புரிய வேண்டும். அப்படியா? ஆமாம். ஆகவே இவ்வளவு இக்கணமே அங்கு சென்று அவளை மனம் புரிய வேண்டும் முருகா. இதுவே என் அடியே இது வந்த காரணம். முருகா, கவலையை விடுங்கள். அந்த வள்ளியை நான் திருமணம் செய்கின்றேன். முருகா, தங்கள் எண்ணப்படியே நான் சென்று வருகின்றேன். முருகா, உன் பாதம் பணிந்து விடைபெறுகின்றேன். நாராயண் 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 நாராயண். முனிவர் கூறியபடி அந்த வள்ளியை நான் திருமணம் செய்கின்ற அந்த காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆகையால் நாரத முனிவரின் எண்ணப்படி நான் வேடுவர் ரூபம் எடுக்க வேண்டும். இதோ வேடுவனாக வருகின்றேன்.
அந்த மானுக்கு ஏதாவது குணங்கள் குறைகள் இருக்கின்றனவா? என்னுடைய கலையின் குறி தப்பி அந்த மான் இந்த திணைப்புணத்திலேதான் வந்திருக்க வேண்டும். இங்கேதான் வந்திருக்க வேண்டுமா? ஆமா. அப்படி என்றால் ஐயா வேடரே, அதனுடைய குணம் குறைகளை சொல்லுங்களேன் பார்க்கலாம். பெண்களின் நாயகமே, நான் துரத்தி வந்த அந்த பெண்மானின் அங்க அவயவ லட்சணங்களை கூற வேண்டுமா? பெண்மானா? கூறுங்கள் வேடரே. ஆமா. Manda
தெரியுமா? அந்த நம்பியரசன் மகள் வழி. நம்பியரசன் மகள் வழியா? என்ன எடுப்பான தோற்றம், என்ன முடுக்கான நடை, துடுக்கான பார்வை. ஆஹா, வேடனே, உடனே இங்கிருந்து போய்விடு. உன்னை எச்சரிக்கை செய்கிறேன். உடனே போய்விடு. இங்கிருந்து போவதற்காகவா அங்கிருந்து இந்த வேடம் தாங்கி வந்தேன். என் காதல் கலிரசமே, தேடி வந்தேனே பள்ளிமானே. கண்ணழகே, போய்விடு, போய்விடு. அலங்காரி 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 அலங்காரி
கெட்ட இடத்தை நான் இந்த கடமை புரிந்து கொண்டேன். பள்ளி இதோ இதோ இந்த கடமை என்னுடைய தந்தையை நான் அழைத்து வருகின்றேன். பள்ளி இரு. அப்பா, தந்தையே, தந்தையே, தந்தையே. அப்போ இங்கிருந்து தந்தையை அழைத்து வர சென்று விட்டார். எதற்கும் நான் ஒரு வேங்கை மரமாக மாறி இத்திணைப்புணத்திலே நின்று பார்ப்போம். எப்படி அவள் என்ன நிலையிலே இருக்கிறாள் என்பதை உணர்வு. அப்பா, என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது. அதுதானே அப்பா. இந்த இடத்தில் சடுதியாக ஒரு வெங்கை மரம். என்னாலும் நம்ப முடியவில்லை. இந்த மரம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் வளர்ந்த மரமாகவில்லை? இந்த வாங்க மருந்த மட்டுமப்பா அண்ணா, நாளை ஒரே தலைவிடியப்பா. கண்டையாக இருக்கிறது. கண்ட இடங்கள்ல இதெல்லாம் குருவிகள் வந்து தலைவிடி ஐயா. ஆமா, நீ வேடிக்கையான பையன் தான். அதை வெட்டுவோம்ப்பா. அவசரப்படி இல்லை, சற்று இல்லை, பொறுமையாக வேண்டாம். இரு. வள்ளி அதை கொஞ்சம் பயப்படுறாப்பா. அப்படியாம்மா? எனக்கு பயமா இருக்குப்பா. அதை நான் அந்த வெங்கை மரத்தை வெட்டுவோம். கண்டு பயப்படவில்லை. மகனே, பயப்படாதே. அதை வெட்டுகிறார். அப்படி வா. ஆளோடே. மகனே, அருமை மகனே, அழகு வேண்டாம். என்னண்ணா? அண்ணா, பயந்து விட்டீர்களா? அது வெங்கை மரம் வேண்டாம். பயப்பட அது ஓடிச்சு. வாருங்கள், நீங்கள் போய் ஓய்வெடுங்கள். நீங்கள் அந்த திணைப்புணத்தை அமர்ந்திருங்கள். அப்படி வா. இன்னும் தயக்கமா கண்டே. உனக்கு நான் என்ன சொல்லியும் வா என்னருகே. செவியிலே ஏற
இருவரும் சேர்ந்து மணந்து இன்பமாக வாழலாம் கண்ணே. திருட்டு பயலே, உனக்கு திருமணம் வேறையா? பள்ளி இந்த நிமிடமே இந்த இடத்தை விட்டு போய்விடு. வாராயோ எந்த நாயகியே நீ, பந்தனை அணையாயோ என் காதலியே. பள்ளி வாராயோ நாயகியே, பந்தனை அணையாயோ, வாராயோ நாயகியே, பந்தனை அணையாயோ, பாராயோ வேதனை பாங்குடனே நீ, பாராயோ வேதனை பாங்குடனே நீ. பள்ளி வாராயோ, பள்ளி வாராயோ, பள்ளி வாராயோ. சுட்டனே, இந்த இடத்தை விட்டு போய்விடு. இறுதியாக எச்சரிக்கிறேன், இந்த இடத்தை விட்டு போய்விடு. பள்ளி இல்லை, நீ போக மாட்டாய். உனக்கு அந்த புத்தி இல்லை. நீ வேடன் தான். இதோ இதோ நானே இப்பொழுது போகிறேன். முருகா, இறைவா, என்னை வேடன் என்கிறான். எங்கே என்னை யார் என்று அறிவாள் இந்த பெண்? பாவம். நாரதன் ஜெபம் பலிக்கவில்லை. இந்த வேடமாக போனால் இந்த திரைப்புறத்திலே அந்த வள்ளியை மணந்து கொள்ளலாம் என்று கூறினான். வள்ளியை அடைய வேண்டிய காலம் வந்துவிட்டது. என் ஜம்பம் பலிக்கவில்லை. ஆனால் நான் சென்று மீள ஒரு விருத்தனாக வேடம் கொண்டு அவளை மணக்க முயற்சிப்பேன். ஆயரோட்டும் பண்ணே இந்த செல்லப்பா நடவடா இந்த ராசாத்தி நடவுப்பா கொஞ்சு வாடா 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 செல்லம் வாடா வாங்கோ 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 இப்படி கொஞ்ச நேரம் நின்று பாருங்கோ பாருங்கோ அப்பா இந்தாங்கப்பா என்ன நீங்களாதப்பா நீங்களே தூக்கி கொண்டு வாங்கப்பா இந்த அப்பா அப்பா எந்த நேரமும் வேடிக்கைதான். இது என்னப்பா வேடிக்கை தூக்கி கொண்டு வாங்கப்பா நடக்குது இல்ல இந்த அப்பா இப்படி வா. இந்த கையோட மாதிரியப்பா விடுங்கோ இதை புரியுங்கப்பா சோ சோ அடே, குட்டாளே, அம்மா இப்படி வா. இப்படி வா. இப்படி வா. இது பாவமாப்பா உன்னை தனியா நிக்குதாப்பா உன்னை எல்லாம் விழுந்து கொண்டு அப்ப அப்படி சொல்ல எல்லாரும் இப்ப சொல்ல போய் நம்ம சிரிக்கணும் இது பாவம் அப்பா கதைக்கணும் இல்ல வந்து என்னதான் செய்வாள்? அவள் எப்படித்தான் உங்களின் காலம் தள்ளுகிறாளோ எனக்கு புரியாது. உன்னோடு பேசிக் கொண்டிருந்தால் என் சிறகு பிடித்து விடும். நான் வருகிறேன். தங்கை வள்ளியே வந்து உன்னை நன்றாக கவனித்துக் கொள். அண்ணா, தங்கச்சி கூப்பிட்டீங்களா அண்ணா? ஆமாம்மா வாங்கம்மாச்சு இந்த மாடி அண்ணா, இந்த மாடி ஒரு தூக்கி கொண்டு என்னண்ணா? வர மாட்டேன் மாடு இது நான் தூக்குறதா அண்ணா? அப்போ யாரு என்னண்ணா நீங்கள் எப்பவுமே குசும்புதான். அதை ஒரு பக்கத்துல விடுங்கண்ணா. அப்ப நான் இழுத்து கொண்டுதான் போகணும் அண்ணா, அண்ணா திணைக்குளத்தில் இங்கே பட்சிகள் எல்லாம்
என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை அப்பா. நிலையில்லாத உலகம், நிலையில்லாத உலகம். எதுவுமே நிலையில்லை. அதற்குள்ள இந்த மனித பிரதிகள் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்ற ஆசைகளில் பார்ப்பட்டு நிலையில்லா பொருள் மீது ஆசை கொள்கின்றனரே. எங்கு தம்பி, இந்த தட்டை சொல்லுங்க தாத்தா. ஆடாத தீர்த்தமெல்லாம் ஆடி இப்போ ஒரு குமரி தீர்த்தமாட வந்திருக்கிற தாத்தா. இந்த நீங்களே ஆடிக்கட்டி இருக்கிறீங்க. இதுல உங்களுக்கு தாத்தா இந்த தீர்த்தம் ஆட வேண்டும் என்று ஆசை வந்துட்டு தாத்தா. நீங்கள் ஆடுறீங்கள். இந்த பிடிச்சிருக்கிற தடி ஒன்றுதான் நேரம் நீங்க தாத்தா. மற்ற எல்லாம் ஒரே ஆட்டம் தாத்தா. தம்பி சொல்லுங்க தாத்தா, என்ன தீர்த்தம் ஆட போறீங்க? குமரி தீர்த்தமாட வந்திருக்கிறேன். கடவுளே தாத்தா, இந்த வயதுல இப்படி வா, எனக்கு கண் பார்வையும் சரியில்லை. ஒரே புகை மூட்டமா இருக்குது தாத்தா. அதனால உங்களுக்கு ஏற்கனவே மங்கி போச்சு. என்ன காண போறீங்க தாத்தா? தம்பி, நீங்கள் தள்ளாத வயது, எதையும் தள்ளாத வயதாக்கும். எதையும் தள்ளாத வயது. தாத்தா தாத்தா, வாய மூடும் போதாத்தா, உள்ளே எல்லாம் தெரியுது. தாத்தா தாத்தா, சொல்லுங்க தாத்தா. மிக களைப்பாக வந்திருக்கிறேன். நான் இந்த திணைப்புறத்துல உள்ள எல்லாத்தோடையும் ஓடி திரும்பி களைஞ்சு போனேன் தாத்தா. சொல்லுங்க தாத்தா, சொல்லுங்க. தினத்தோட இருக்கிற எல்லாத்துலயும் நீ ஒன்றுதான். என்ன போல ஆக்களோட எல்லாம் ஓடி திரிஞ்சு களைச்சு போனேன் தாத்தா. சொல்லுங்க தாத்தா. மிக பசியாகவும் தாகமாகவும் இருக்கிறது. தம்பி, சொல்லுங்க தாத்தா. பேர் என்னப்பா? எங்க பேர் குட்டி அண்ணா. பொருத்தமான பெயர். என்ன தாத்தா எல்லாத்துக்கும் சிரிச்சு கொண்டு நிக்கிறீங்களே தாத்தா? நீ ஒரு குட்டி தானேப்பா. அந்த காலத்துல இருந்தோம் மாதிரிதான் குட்டியா தான் இருக்கிறேன். அந்த காலத்துல இருந்தேன். என் பசி தீர்க்க, என் தாகம் தீர்க்க இங்கு யாரும் இல்லையாப்பா? இல்ல தாத்தா, நான் என் தங்கையை அழைக்குது. தங்கை தாத்தா, தங்கச்சி தங்கச்சி. தங்கச்சியா? தங்கச்சி அதான் அம்மா வள்ளி. இங்க ஒரு தாத்தா வந்திருக்கிறாரம்மா. அவர் பசியோட வந்திருக்கிறாரம்மா. இங்க ஒரு மாமா. யாரு? என் நேரமே தங்கை தாத்தா. வள்ளியா? வள்ளி தாத்தா. அம்மா இந்த தாத்தாவை நீங்க கவனித்து கொள்ளலாமா? போயிட்டு வா. நீ போயிட்டு வா, போயிட்டு வா, நீ போயிட்டு வா. வள்ளி, பள்ளி கிழங்கு போல தளதளந்து இருக்கிறாயே. நன்றாக தளதளத்து போயிருக்கிறீர்களே. எனக்கு என்ன தாத்தா? பசியாக இருக்கிறது. பசியாக இருக்கிறதா தாத்தா? தாகமாக இருக்கிறது. தாகமாக இருக்கிறதா தாத்தா? எனக்கு உண்பதற்கு ஏதாவது கிடைக்குமா? உண்பதற்கு என்ன தாத்தா? இந்த திணைக்குளத்திலே நான் எதை தருவது? பண்டி தாத்தா, பசி
என்னடா அவனுங்க தாத்தா. கண்ணுக்குள்ள போட்டுறானே. இல்ல தாத்தா, உங்களோட கண்ணும் வாயும் வந்து இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையே தாத்தா. எல்லாம் ஒரே மாதிரி அதுதானே தாத்தா. இந்தாங்க, இந்தாங்க. பசி. நிக்கிறதா? தாத்தா, நிக்கல இருக்கிறதா? நிக்கல இருக்கிறதா? தண்ணீர் வேணுமே தாத்தா. வாருங்கள், வாருங்கள், என்னுடன் வாருங்கள். அந்த அந்த சுனி அருகே சென்று தண்ணீர் வேண்டும். தடியை இப்படி கொடுங்கள். வாருங்கள், கொண்டு வாருங்கள் தாத்தா. வாருங்கள். இதோ தண்ணீர். விழுந்து விடாமல். தாத்தா, விழுந்து விட்டீர்களா? தாத்தா, விழுந்து விட்டீர்களா தாத்தா? சுனைக்கு தள்ளி விட்டுட்டாயே. ஐயோ, ஐயோ, நான் தள்ளவில்லை. என்ன தாத்தா வம்பாக இருக்கிறது? நான் தள்ளவில்லையே தங்களை. எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். கவனமாக. தாகம் தீர்ந்து விட்டதா தாத்தா? என்ன தாத்தா? ஒரு பாகம் தீர்ந்ததடி அன்னமே. எந்த அன்னமே
எப்படி எல்லாருக்கும் பயம் காட்டுவேன். அப்படியா தாத்தா? எனக்கு முன்னமே தெரியாம போயிட்டதே. வள்ளி, என்ன தாத்தா? இங்கே என்ன கையை பார்க்கலாமா? கையா? எதுக்கு? உனக்கு நல்ல காலம் வந்திருக்குது. வேக பாப்பீங்களா தாத்தா? எங்க பார்க்க சொல்லுங்க தாத்தா. தொடாதீங்க தாத்தா. என்ன சொல்லுங்க தாத்தா? வேகெல்லாம் என்ன சொல்லுது? என்ன ஆகா? வந்திருக்கு 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 என்ன தாத்தா? கல்யாணம் வந்திருக்கு எனக்கா தாத்தா? கல்யாணம் வந்திருக்கு குந்தனுக்கும் நந்தனுக்கும் கல்யாணம் என்ன? குந்தனுக்கும் எனக்கு பிடிக்குமா? கல்யாணம் என்ன தாத்தா? கந்தனுக்கும் நந்தனுக்கும் கல்யாணம் தானே பார்த்து கந்தனுக்கும் நந்தனுக்கும் கல்யாணம் வந்திருக்கு. அப்படி சொல்லுங்க தாத்தா. அந்த கந்தனுக்கும் எனக்கும் கல்யாணமா? என்னனுக்கும் நந்தனுக்கும் கல்யாணம் என்ன தாத்தா? வேளாளர் மீண்டும் முறுக்கு மரத்தில் வருதா? என்ன சொல்லுது? கல்யாணம் பண்ணிக்கிறியா? தாத்தா கல்யாணம் தான் பண்ணிப்பாரு. தாத்தா இந்த கிழட்டு பயலுக்கு ஒரு கல்யாணமா? இதற்கும் என்ன வேடிக்கை? இவள் மசிய மாட்டாள் போல இருக்கிறதே. சிறப்பு நிறுவனத்துக்கு இவ்விடத்தில் வந்திருக்கிறேன். என் அண்ணன் விநாயகன் நினைக்காதபடியினால் எனக்கு இந்த விடயம் உறுதியாக அண்ணா விநாயகா, முதல்வனே, கிழவனின் ஜம்பம் இக்கணம் நீ எனக்கு வந்து உதவ வேண்டும் அண்ணா. அண்ணா, விக்ன விநாயகா, விரும்பும் அடியார்கள் துணை சரணே, தங்குருவான அண்ணா என் அண்ணனே, தற்குருவான அண்ணனே, நீ இக்கணவு எனக்கு தயை புரிவாய், தயை புரிவாய், தயை புரிவாய். ஐயோ ஐயோ தம்பி முருகா, ஜானே ஜானே எதற்கு சுத்தமா நீ பயப்படாத. ஜானே பிளிருகிறதா? நான் ஒரு யானையாக அண்ணா அண்ணா உனக்கு உதவி செய்கிறேன். ஜானே நீ ஜானே துணிந்து போ. ஜானே ஜானே பிளிருகிறதா? ஜானே பிளிருகிறதா? தாத்தா தாத்தா ஜானே தாத்தா ஜானே தாத்தா ஜானே ஜானே தாத்தா யானை தாத்தாவா? ஜானே ஜானே என்னை பார்க்க யானை தாத்தா போலவா இருக்கு? தாத்தா ஐயோ தாத்தா ஜானே உனக்கு ஒரு காட்டு மிருகங்களுக்கு பயம் இல்லை என்று சொன்னீங்க. ஆமா தாத்தா எனக்கு எந்த மிருகத்துக்கும் பயம் இல்லை தாத்தா. ஆனால் இந்த அந்த சுளவு போல காதிருக்கும், அப்படி தும்பிக்கை எல்லாம் இருக்கும். பக்கத்துல வந்தா யாருக்கு பயமா? ஒன்று பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? வாயே. என்ன தாத்தா நான் உங்களுக்கு பின்னாலே வருகிறேன் தாத்தா. பின்னாலே வருகிறேன். அப்படின்னா ஒன்று பண்ணிக்க. என்ன பண்ணுவது? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம் கல்யாணம் போங்க தாத்தா. நான் இப்படியே போய்கிட்டேன். இல்ல நான் இப்படியே யானே ஐயோ தாத்தா 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 போக
போக சொல்றேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன தாத்தா என்ன தாத்தா கல்யாணம் என்றீர்களே பிறகு பயம் காட்டுகிறீர்களே தாத்தா தாத்தா யானைய போக பண்றேன். யானை வருது. இல்ல நீ சத்தியம் பண்ணு. என்ன செய்யறது தாத்தா? சத்தியம் பண்ணு. என்ன சத்தியம்? இப்படி வா. தாத்தா யானை இப்படி வா. யானை நான் வணங்கும் நான் வணங்கும் அந்த கழுகாசன முருகப்பெருமான் மீது ஆணையாக அந்த கழுகாசனம் முருகப்பெருமான் மீது ஆணையாக இந்த தாத்தாவே ஐயோ இல்ல தாத்தா இல்ல யானே இல்ல இந்த தாத்தாவை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். யானே கல்யாணம் பண்ணிக்குவேன். கல்யாணம் பண்ணிக்குவியா? யானே யானே நீ போ. ஓ! போய்விட்டதா தாத்தா? ஆமா. நல்லா பார்த்து சொல்லுங்க தாத்தா போய்விட்டதா? ஆமா, நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? தாத்தா ஏய், ஏச்சுப்புட்டேனே தாத்தா ஏச்சுப்புட்டேனே தாத்தா ஏச்சுப்புட்டேனே உன்னை மாத்தி புட்டேனே தாத்தா. நீ படிச்ச வாழ்ந்து தெரிஞ்சுதான் தெரிஞ்சுதா? இந்த யானை இந்த பக்கம் வர சொன்னேன். ஐயோ, யானை இந்த யானை! ஓ! தாத்தா, தாத்தா, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் தாத்தா. கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன் தாத்தா. பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன் தாத்தா. எங்க நீங்க நின்றுக்கோ, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆயத்தத்தோட வாரேன். ஆ? கண்டா, ஆ? கண்டா. முருகா, முருகா. ஆ. நினைத்துக் கொண்டிருக்கிற எனக்கு இந்த சோதனையாக முருகா. மயிலேறி நீரும் வருவீரே கண்முன்னாலே மாது உன்னை வேண்டுகின்றேன் காப்பாற்றியா. கண்முன்னாலே மாது உன்னை வேண்டுகின்றேன் காப்பாற்றியா. மயில் மீது ஏறி நீரும் வருவீரே கண்முன்னாலே மாது உன்னை வேண்டுகின்றேன் காப்பாற்றியா. உன்னையே நைந்து நைந்து உள்ளம் வெந்துதே. முருகா, முருகா. உன்னையே நைந்து நைந்து உள்ளம் வெந்துதே. என்னை இன்று வந்து நீரும் ஏற்றுக்கொள்ளுவீர். முருகா, மயில் மீது ஏறி நீரும் வருவீரே கண்முன்னாலே மாது உன்னை வேண்டுகின்றேன் காப்பாற்றியா. காட்சி தந்த முருகா, முருகா, முருகா. என்னை நினைக்கலாம். நீ என்னை நினைத்து என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று தவம் இருந்தாய். அதன் பலனாக அதற்குரிய காலம் வந்துவிட்டது. பருவமழையில் சற்று உன்னோடு வேடனாகவும் விருத்தனாகவும் வந்து விளையாடினேன். அவ்வளவுதான். தாங்களா கந்தனே? ஆமா, பாவலி. இதே என் பாக்கியம், இதே என் பாக்கியம். பெருமயிலேறி விளையாடு முகம் ஒன்றே, இதனோடு ஞான மொழி பேசு முகம் ஒன்றே. பெருமயிலேறி விளையாடு முகம் ஒன்றே, இதனோடு ஞான மொழி பேசு முகம் ஒன்றே. கூறுமடியார்கள்
மாறுபடு சூரனை பகைத்த முகம் பொன்று மாறுபடு சூரனை பகைத்த முகம் பொன்று பள்ளியை மனம் புணர தந்த முகம் ஒன்று ஆதியருணாகலம் அமர்ந்த பெருமாளே கந்தா கந்தா முத்தமிழ் கலைமன்றம் 2006 செப்டம்பர் 16 சனிக்கிழமை கனடா கந்தசுவாமி கோயில் ஆலய மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பல நிறுவனங்கள் எமக்கு ஆதரவளித்தன. அந்த நிறுவனங்களின் வரிசையில் திரு தனா மாணிக்வாஸ் அவர்களை அழைக்கின்றேன். கேசவன் லா ஆபீஸை சார்ந்த தங்கவேல் எம் கேசவன் சட்டத்தரணி அவர்கள், சட்டத்தரணி மனுவல் ஜேசுதாசன் அவர்கள், இம்மா ட்ரேடிங் கம்பெனி இங்கே சார்ந்த நகுலன் அவர்கள், டாக்டர் அருணா லம்போதரன், டாக்டர் ஆர் லம்போதரன் அவர்கள், மேலுப்புறம் ஸ்ரீ மகா பத்ரகாளி அம்மன் தேவஸ்தானத்தை சார்ந்த பிரதம குருக்கள் அவர்கள், மேக்ஸ் 2000 சார்ட்டர் சர்வீசஸை சார்ந்த பிமல் அவர்கள், டாப் எம் நிறுவனத்தை சார்ந்த தீசன் முத்தையா அவர்கள், அத்தனை பேரும் இந்த முத்தமிழ் கலை விழா சிறப்பாக நடைபெற தம்முடைய ஆதரவு கரத்தை வழங்கியவர்கள். இவர்கள் அனைவருக்கும் முத்தமிழ் கலை மன்றத்தின் சார்பாக உளமார்ந்த நன்றிதனையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வள்ளி திருமணம் புராண இசை நாடகத்தில் பங்கேற்ற கலைஞர்கள் நாடகமணி சதாசிவம் தர்ம சுதேசன் நம்பி அரசனாக காட்சியளித்தார். திரு சின்னையா விமலநாதன் அவர்கள் மந்திரியாக காட்சியிருந்தார். திருமதி ராஜ்மீரா ராசையா அவர்கள் நம்பியரசனின் மனைவி கொடிச்சியாக நடித்தார். செல்வி கோகிலவதி சச்சிதானந்தம் அவர்கள் பொதுமக்கள் சார்பாக வருகிறார். திருமதி ரேணுகா நாகராஜா அவர்கள் பொதுமக்கள் சார்பாக நடித்தார். திரு கந்தசாமி சிவநாதன் அவர்கள் பொதுமக்கள் சார்பாக காட்சியிருந்தார். திரு தங்கராஜா மயூரன் நாரதராக காட்சியளித்தார். திரு வள்ளிபுரம் ஜெயசீலன் அவர்கள் நகைச்சுவை நடிகராக குட்டியண்ணாவாக உங்களுக்கு நடித்து காட்டினார். உங்கள் பாராட்டுதலை பெற்று வள்ளியாக நடித்தது சிந்து நடை செல்வி திருமதி பூங்கொடி அருந்தவநாதன் அவர்கள். திரு பொன் அருந்தவநாதன் அவர்களின் துணைவியார் அவருடைய மகள் செல்வி சிந்து அருந்தவநாதன் அவர்களும் குடும்ப சங்கமாக தோழியாக நடித்தவர்கள். இவர்களிடையே நீங்கள் வணங்கி போற்றும் முருகனாக திரு தம்பிப்பிள்ளை கணேசையா அவர்கள் இருப்பார். இவர்கள் அனைவரையும் பல மாதங்களாக நெறியாழ்கை செய்து நாடக அறிவற்றவர்களாக, அதாவது புராண இசை நாடகங்களை கண்டறியாத பலரை இதே போன்ற புராண இசை நாடகங்களை கற்பித்து வழிநடத்தி இந்த மாதிரி மேடைகளில் ஏற்றிய எங்கள் பெருமதிப்பிற்குரிய மரபுக்கலை வேந்தன் திரு பொன் அருந்தவநாதன் அவர்கள் வேடனாக விருத்தனாக உங்கள் முன் தோன்றினார். மரபுக்கலையிலே மிகுந்த பற்றுதலை கொண்டவரும் தமிழ்கலை மூலம் எமது மக்களின் உள்ளத்தினை கொள்ளை கொண்டவரும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற கனடா போன்ற தேசங்களில் எமது மரபுக்கலை தமிழர் கலையை அழியாது புடம்போட்டு பாதுகாத்து வருகின்ற மரபுக்கலை வேந்தன் திரு பொன் அருந்தவநாதன் அவர்களுக்கு
உங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் பாராட்டுதலை பெற்று அத்துடன் இந்த நாடக நிகழ்ச்சி திறம்பட நடாத்துவதற்கு அணி செய்த கலைஞர்கள் விரல் செய் வேந்தன், குமார குருபரன், சிவகுமாரன் அவர்கள் ஹார்மோனியம் வாசித்து உங்கள் அனைவரையும் மகிழ்வித்தார். அவர்களுடன் லய ஞான பாரதி செல்லையா ரவி அவர்கள் தபேலா இசை வாசித்தார். இவர்களுக்கு ஒப்பனையுடைய மேடை அமைப்பு என்பவற்றை செய்தளித்த ஒப்பனை கலாமணி STV ஆனந்தன் அவர்கள், நிகழ்ச்சி தொகுப்பினை வழங்கியவர் திருமதி கோதை அமுதன் அவர்களும் அவர்களுடன் நாவுக்கரசன் ஆகிய நான். இவர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு கலந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு ஒலி அமைப்பு செய்த திரு ஜது அவர்களையும் அவர்களது நண்பர்களையும் நாம் கவனிக்கின்றோம். திரு கோகுலன் அவர்கள், வீடியோ படப்பிடிப்பு அபிநயா ஆனந்தம். அத்துடன் எங்கள் நாடகக் குழுவின் நண்பராக திரு முரளி அவர்கள், சின்னமணி ஐயாவினுடைய குடும்ப வாரிசு. இந்த நாடகத்தில் அவர் பங்கேற்கவில்லை, வெளிநாடு சென்றிருந்தார். இன்றுதான் அவர் வெளிநாட்டில் இருந்து வருகை வந்திருந்தார். எனவே அடுத்த நாடகங்களில் அவர் மீண்டும் உங்களுடன் தோன்றுவார். திரு சின்னமணி ஐயா அவர்களுடைய வாரிசு. இவர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது இந்த நாடகத்தை ஒலிபரப்பு செய்து டிவிஐ தொலைக்காட்சியும், தமிழ் 1, CMR, CTR, CTBC, கீதவாணி, சுதந்திரன், முழக்கம் ஆகிய ஊடகங்களுக்கு முத்தமிழ் கலை மன்றத்தின் சார்பாக நன்றிதனைக்குரிய திரு தனா மாணிக்கவாசர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது சார்பிலும் முத்தமிழ் கலை மன்றத்தின் சார்பிலும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெற உழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும், தொண்டர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இப்படியான விழா, இப்படியான காலத்திலே எமது கலையையும், எமது கலாச்சாரத்தையும், எமது மொழியையும், எமது சமயத்தையும் அழிந்து கொண்டு போகின்ற காலத்திலே அதுக்கு ஒரு புத்துயிர் ஊட்டி வருவதையிட்டு நாம் பெருமகிழ்ச்சி அடைவதோடு இப்படியான விழாக்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவருடைய ஆதரவும் தேவை. இவர்களும் அதனை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு எனது நன்றியினை முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். மரபுக்கலையினையும் தமிழ் கலையினையும் ஊட்டி வளர்த்துக் கொண்டிருக்கும் திரு பொன் அருந்தவநாதன் அவர்கள் உங்களுக்கு நன்றி உரை வழங்குவார். இங்கே கலைஞர்களை கௌரவிப்பதற்காக மேருபுரம் பத்திரகாளி அம்மன் சார்பிலே பிரதம குருக்கள் வருகை தருவதாக காத்து கொண்டிருந்தோம். ஆனால் நேரம் கடந்து கொண்டிருக்கின்றபடியினால், அங்கும் விசேடமான பூஜைகள் நடைபெறுகிறபடியினால் அவருடைய வரவு இங்கே இன்னும் வந்து சேரவில்லை. அது இருக்க நாங்கள் இந்த விழாவிலே பெருத்த நன்றி கடப்பாடுடையோம். என் நன்றி குன்றார்க்கு மொய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. எந்த நன்றியை மறந்தவருக்கும் விமோசனம் இருக்கும், ஆனால் செய் நன்றியை மறந்தவருக்கு ஒரு காலமும் விமோசனம் கிடைப்பதில்லை என்பது வள்ளுவன் வாக்கு. இங்கே இத்தகைய தாயக மரபிலே பேணப்படும் மரபு கலைவடிவங்கள் அழியக்கூடாது என்ற வீணவாவோடு நாங்கள் குழுவாக எங்கள் முத்தமிழ் கலைமன்ற என்ற அமைப்பின் சார்பிலே உழைத்து வருடா வருடம் உங்களுக்கு ஒவ்வொரு நாடக நிகழ்வினை தந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு தொடர வேண்டுமானால் மக்களாகிய கலை ரசிகர்களாகிய உங்களின் ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து வேண்டும். அந்த ஆதரவை தருவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். நன்றி. இத்தகைய பாரம்பரிய கலை வடிவங்கள் எங்கள் மண்ணிலே இருக்க, அவை இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்க
அவற்றை நாம் புலம்பெயர் மண்ணிலும் வளர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய வினவா. அந்த வகையிலே என்னுடைய நடிகர்களும் ஒப்பனையாளர்கள் அதே வேளையில் பின்னணி வாத்தியக்காரர்கள் என பலர் இங்கு உழைக்கிறார்கள். இந்த தாயக கலைகளை பாராமுகமாக விட்டுவிட்டு ஏனைய வடிவங்களை போற்றுகின்ற நிலையிலும் இருக்கிறார்கள். நாங்கள் அதை குறைந்து கூறவில்லை. ஆனால் தாயக கலைகளை எப்பொழுது நாங்கள் கட்டி போடுகிறோமோ அப்பொழுதுதான் உங்களுக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டால் தலை நிமிர்ந்து இது எங்களுடையது என்று சொல்ற அளவுக்கு ஒரு வடிவம் வேண்டும் என்றால் அது இந்த தாயக கலை தான். எத்தனையோ பேரிடம் இறந்து சென்றோம், ஐயா உதவி பண்ணுங்கள் என்று கேட்டோம். இதெல்லாம் பழையது, பழசுகள். எங்களுக்கு இப்பொழுது டிஸ்கோ பிடிக்கும், வேறு ஆட்டங்கள் பிடிக்கும், அதான் நாங்க விரும்புறோம். இதெல்லாம் புளிச்சு போச்சு என்று சொன்னார்கள். இவர்கள் யாரும் அல்ல, இங்கே சமூகத்தை வளர்க்கிறோம், சமயத்தை வளர்க்கிறோம், தமிழை வளர்க்கிறோம் என்று கூறி பட்டம் தீட்டி இங்குள்ள மக்களுக்கெல்லாம் பட்டயம் காட்டுகிற பட்டய கணக்காளர்கள். ஆகையினால் சமூகத்தை ஏமாற்றுகின்ற போலி பணதாரிகளை இனம் கண்டு கொள்ளுங்கள், உண்மைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உண்மைகள் வாழ வேண்டும் என்பதற்காக இங்கே இந்த 10 எங்களுடைய வள்ளல்கள் இங்கே வந்திருந்தார்கள். தராமாணிக்க வாசகர் ஐயா அவர்கள், டாக்டர் நம்போதரன் அவர்கள், சட்டத்தரணி கேசவன், சட்டத்தரணி மனுவல் ஜேசுதாசன், அதே நேரம் இம்மா ரேடிங் நகுடன், அதே நேரத்திலே இதற்கு உதவி செய்த மேக்ஸ் 2000 போக்குவரத்து கழக அருமையான நண்பர் விமல் அவர்கள், அதே நேரம் மேல்புறம் பத்ராகாளியம்மன் தேவஸ்தான குருக்கள் அவர்கள், டாப் எம்ப்ளாய்மெண்ட் நடத்துகின்ற தீசன் அவர்கள். இவர்கள் பெரும் வள்ளல்கள். இவர்கள் இந்த கலைக்கு உதவியதற்கு காரணம் என்னவென்றால் இவர்கள் கல்விமான்கள். கல்விக்கு பின்னாலே கலையை வளர்க்கப்படும் என்ற வேடமாகும் அந்த உணர்வும் இவர்கள் ரத்தத்தில் ஊறியபடியினால் அவர்கள் இங்கே உதவினார்கள். கலை நடந்தது. எங்களுக்கு இங்கே ஆளில்லை என்ற குறையில்லை ஐயா. இந்த கலையை ரசிக்கிற உள்ளத்தோடு நீங்கள் வந்திருந்தீர்களே, 4 பேர் என்றாலும் நயம்பட வாழ்க்கை முத்தமிழ் களமன்ற சார்பில் எல்லோருக்கும் நன்றி கூறி என்னோடு என் பேச்சுக்கள் ஏச்சுக்கள் எல்லாவற்றையும் வாங்கி என்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் உழைத்த இந்த கலைஞர்களின் வெற்றிதான் இந்த வெற்றியை தவிர மரபு கலைஞரின் வெற்றி அல்ல என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தமிழ் கலை மன்றம் வழங்கிய வள்ளி திருமணம் புராண இசை நாடகம் கண்டுகளித்தீர்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் முத்தமிழ் கலை மன்றத்தின் சார்பாக வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.